ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டிபஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாடா டால்டா நான் தான்டா எழுதுனேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. ஏண்டா இவ்வளவு ப்ரோமோ போட்டிங்களே, இதுக்குள்ள கண்டென்ட் இவ்வளவு தானா? என்ன பண்ணுறது? நம்ம நிலைமையை பார்த்தீங்களா? லைவ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன தான்டா நடக்குது? அப்படி யாரா அதை எழுதியிருப்பா? என்ன கண்டென்ட்டு? கண்ணாடியில் விஷு லவ்ஸ் தர்ஷி அப்படின்னு எழுதுனது யாருன்றது கண்டென்ட். நான் கூட இது எவனோ எழுதி தேவையில்லாமல் ஒன்று க்ரியேட் பண்ணி பயங்கரமாக ஒன்று பண்ணி சூப்பராக ஒரு ஃபன் கண்டென்ட் பண்ணி அதை அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி அதுலேருந்து ஒரு விஷயம் உருவாகி அது ஒரு சண்டையாக மாறி தர்ஷிகா தான் எழுதினாங்களாம். கடைசியில் கண்ணாடியில் பார்த்ததுலேருந்து அப்படியே போயிட்டு நம்ம பிரின்சிபல் மேடம் வெளியே வர்றாங்க. வந்து அப்படியே இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாம. இதுக்கடையில் 2 வார்த்தையை வேற விட்டாங்க பிரின்சிபல் மேடம். என்ன மயிருக்கு அப்படின்னு ராணா உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரு. என்னடா இது, என்ன மயிறு பிடிங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. வாட் இஸ் இஸ் என்ன இப்படி பேசலாம், இப்படி பேசலாம்னு அவர் ஒரு சைடு. தீபக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டூப்பிடாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிங்க மேடம், என்ன சொன்னீங்க? ஓ, இங்கே யூஸ் பண்ணலாமா? ஸ்டூப்பிட் இடியன்ற வார்த்தையெல்லாம் இங்கே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தீபக் வந்து அதை பிடிச்சிக்கிட்டாரு. இதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றிட்டாங்க. இல்லை 2 வார்த்தை தான்டா பிரின்சிபல் சொன்னாங்க. உடனே போய் முட்டி போட்டாங்க எல்லாரும். மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கேட்கவும் பிரின்சிபல் மன்னிப்பு கேட்கவும். முத்துக்குமரா, ஐயோ இவங்களோட சேர்ந்து புத்தி மழுங்கி போச்சு மச்சான். முத்துக்குமரா உனக்கும் ஷோ வேற வழி இல்லை. ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தா அனுமேனு கிரிஞ்சு கண்டென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுக்குற மாதிரி இருக்குது. வர வர பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வேணாம், வாயை கலராதிக்க. இவங்க இந்த சைடு முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு தர்ஷிகா வந்து நான் தான்டா எழுதுனேன், இப்போ என்னன்றீங்கடான்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கடையில் ஒரு ட்ராமா ஒன்று ஓடிச்சு. நம்ம தமிழ் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பல விஷயங்களை சொல்லிவிட்டாங்க. இது கேவலமாக இருக்குது, இது கேவலமான செயல், இது கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு நாகரீகமற்ற செயல் அப்படி இப்படின்னு பேச விட்டியும் தர்ஷிகாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. உடனே போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பாத்ரூம்குள்ளே போய். அவங்க சொல்கிறது என்ன, எல்லாரும் கேரக்டரில் இருந்துங்கடா, கேரக்டரை விட்டு ஏன்டா வெளியே வர்றீங்க, எல்லாரும் கேரக்டரில் இருங்கடா அப்படின்னு. யாரை சொன்னாங்கன்னா ஜாக்லினை. இவங்க பாத்ரூம்ல போய் அழுக ஆரம்பிச்சோடனே, அழுகையா, இந்த வந்துட்டேன், are you okay? தர்ஷிகா are you okay? நான் உள்ள வரட்டுமா? நீ ஒன்றும் கிளிக்க வேணாம், நீ வெளியவே இரு, தயவு செய்து இந்த ஏரியா விட்டு கேன்சல் பண்ணு. இல்லடி நான் இங்கே இருக்கேன், நீ ஒன்றும் கிளிக்க வேணான்ற, நீ இங்கே இருக்க வேணாம் போ அப்படின்றாங்க தர்ஷிகா. அப்புறம் தான் ஜாக்லின், என்ன ஸ்கோர் பண்ண முடியாது போல் இருக்கே. ஐயோ கட்டி பிடிச்சி எங்க 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 ஐயோ ஆனந்தி இப்போ யாரையாவது நான் கட்டி பிடிச்சது அப்படியே இட்ஸ் ஓகே சொல்லணுமே. ஐயோ ஆனந்தி எங்க இருக்கீங்க, வாங்க. அந்த இது புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. நீங்கள் அப்படி அன்புள்ள படைத்தவங்க, யாரும் அழுகிறது உங்களால் தாங்க முடியாது. அவங்கள நெஞ்சோடு அணைச்சி நீங்கள் வந்து சமாதானப்படுத்திடுவீங்க. நீங்கள் வந்து குட் ஹார்ட் அதானே சொல்ல வரீங்க. சரிங்க, ஒத்துக்குறோங்க, காலில் விழுந்து கேட்குறோங்க. நீங்கள் காலையில் தீபக் காலில் விழுந்து கேட்ட மாதிரி காலில் விழுந்து கேட்குறோம், விட்டுருங்க எங்களைய. நீங்கள் யாரையும் அப்படி பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணாமையே நல்ல உள்ள படைத்தவங்க தான், விட்டுருங்க. அந்த பிள்ளை வேற ஏதோ கண்டென்ட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கு, நீங்கள் டீச்சர்ன்றதை மறந்துட்டு அந்த பிள்ளை அங்கிருந்து அப்படி காரி துப்பி சொல்லுது, தயவு செய்து எல்லாரும் கேரக்டர்ல இருங்கடா அப்படின்னு. அதுவும் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. தர்ஷிகா அழுகிற அளவுக்கு என்னாச்சு, கம் அவுட் சைட் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. are you okay பேபி என்ன பேபி, எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ண வேண்டியது. ஒரு சந்து கிடைச்சா இதில் கடைசியில் தர்ஷிகா ஒத்துக்குச்சு. நான் தாங்க பண்ணேன், என்னங்க அதுக்கு வந்து சாரி கேட்கணுமா? ஏலே இந்த டாஸ்க் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? காதல் ஒரு சைடு ஓடும், லவ் லெட்டர் கொடுப்பாங்க, அதை ஜாலியாக கண்டிப்பாங்க டீச்சர்ஸு. இவங்க ஜாலியாக ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, அதை ஈஸியாக இது பண்ணுவாங்க. சத்தியமாக இருக்கக்கூடிய கேரக்டருக்கு அவனுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிப்பாங்க, அதை யூஸ் பண்ணி டீச்சர்ஸ் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. வன்ம குடவுனா மாற்றிட்டீங்களேடா, வன்ம குடவுனா. போய் தொலைங்க.